மகளிர் தன்னுடைய உரிமைக்காக போராடி வெற்றி பெற்றதனால தான் நம்ம மகளிர் தினத்தை கொண்டாடுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எஜுகேஷன். இப்போ எஜுகேஷன் அப்படின்னா நான் வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறதுனால அந்த ஃபீல்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நீங்கள் எப்படி ஃப்ரீயாக காஸ்ட்டில் ஸ்டடி பண்ணலாம். ஏன்னா இப்போ மணிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஜென்ட்ஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் லேடிஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள படிக்க வைக்கிறதுக்கான செலவுகளை வந்து நமக்கு யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க? டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட வீட்டில் இருக்கிற அது ஜென்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பொருந்தும். நான் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டுங்கிறத, ஏன்னா இது உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் போது பணம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 12th படிக்கும்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்பயர் அப்படின்னு ஒரு வெப் இருக்கும். அதில் போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபெல்லோஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஃபெல்லோஷிப் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் டிகிரி அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த ஃபெல்லோஷிப் எப்படி கிடைக்கும்? ஃபஸ்ட்டு டிஎஸ்டி இன்ஸ்பயர் போய் செக் பண்ணுங்கள். ஸோ +2ல் வந்து அதிக மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபெல்லோஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் ஆஃப் டெக்னாலஜி ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணும். அந்த சர்டிஃபிகேட் எது வரைக்கும் எலிஜிபிள்னா பிஎஸ்சி சயின்ஸ் குரூப் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி. ஏன்னா சயின்ஸ் தான் மெயின் பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் த டெக்னாலஜி. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிஎஸ்சி, எம்எஸ்சி அண்ட் தென் ஃபர்தர் பிஹெச்டி, இது மூணுக்குமே அவங்க அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, இந்த ஆப்ஷன் இல்லை, 12th அவங்க ஏதோ ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன படித்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா பிஹெச்டி ஃபிசிக்ஸில் பண்ணேன். ஸோ நான் எதில் அப்படின்னா நான் ஃபெல்லோஷிப்பில் வந்து படித்தேன். ஐ நாட் டிபெண்ட் த மணி ஃப்ரம் மை ஹோம். ஸோ அவங்களே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அப்போ அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் யூஜி அண்ட் பிஜியில் டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏதாவது ப்ராஜெக்ட் அது மாதிரி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன பண்ணும்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி they are providing the 35,000. இப்போ ஆர்டினரி சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு போனாலே 25,000 சம்திங் தான் தராங்க. நீங்கள் அதில் வந்து எனக்கு எம்எஸ்சி முடிக்கும் போது நெட் குவாலிஃபிகேஷன் இருந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஜாயின் பண்ணிங்கன்னா they are providing the 35,000. நான் இது எஸ்பெஷலி யாருக்காக சொல்கிறேன்? விமன்ஸுக்காக. நம்ம பணத்துக்காக பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ண தேவையில்லை. we will provide, நம்ம தரலாம் அவங்களுக்கு. அதுக்கு வேற எதுவும் தேவையில்லை, உங்களுடைய எம்எஸ்சி குவாலிஃபிகேஷனே எனஃப். ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ 35,000 ப்ளஸ் என்ன தருவாங்க? ட்ராவல் அலவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் கேட்டசேஷன் எடுக்கிறதுக்கு, நீங்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஐடியாஸ் தெரியும். ஸோ அதுக்கு வாங்க தேவையான கெமிக்கல்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. சரி, ஓகே, நான் பிஹெச்டி பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பிஹெச்டி முடிச்சு அந்த டியூரேஷன், அந்த தீசிஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் எஸ்ஆர்எஃப் சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்னு அப்ளை பண்ணலாம். அதுக்கு இதுக்கு 35,000னா அதுக்கு 40,000. ஸோ சரி, ஓகே, இது முடிச்சிட்டேன். எஸ்ஆர்எஃப் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு யூ வில் அப்ளை த ஜாப். ஒருவேளை இல்லை அந்த ஃபீல்ட்லேயும் எனக்கு தேவை அப்படின்னு பார்த்தோன்னா அதில் இன்ஸ்பயர் ஃபேக்கல்ட்டி ஃபெல்லோஷிப்னு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இல்லை அப்படி இல்லை எனக்கு வேணாம் போஸ்ட் டாக்டர் ஃபெல்லோஷிப் அப்படின்னு பிடிஎஃப் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. இதில் எஸ்பெஷலி அவங்களே விமன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் என்னது என்பிடிஎஃப். ஏன்னா எல்லா விமன்ஸாலையும் காலேஜில் வந்து ஒர்க் பண்ண முடியாது. அவங்க நாலேஜ் ஆனால் இங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு வேணும். அப்போ என்னது எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி என்பிடிஎஃப் அப்படின்னு இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா இன்ஸ்பயர் டிஎஸ்டி இன்ஸ்பயர்னு ஒரு வெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். 6th to 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட தே ஆர் ப்ரொவைடிங் த அவார்ட். ஸோ என்னது அவங்க சயின்ஸில் ஏதாவது எக்ஸிபிஷன் வச்சு அந்த அவார்டு அது ரிலேட்டடான நீங்கள் ஸ்கீம் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கும் தராங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் இருந்தால் போதும், பணம் அப்படிங்கிறது ஒரு விஷயமே இல்லை. அதுவும் இல்லாமல் வேறு என்ன, இப்போ பிஹெச்டி முடிச்சிட்டோம், நடுவில் என்ன பண்ணுவோம்? மேரேஜ், அதுக்கப்புறம் ஒரு நடுவில் பிரேக்கப். ஸோ என்ன பிரேக்கப் அப்படிங்கிற எதை கன்வே பண்ணுறேன்? மென்டல் ஹெல்த் லீவ் அது மாதிரி லீவ் வரும். ஸோ வீட்டில் ஏதோ ஒரு 3 years இந்த பிரேக் யாருக்கு கிடையாது அப்படின்னா ஜென்ஸ் ஃபேக்கல்ட்டி கிடையாது, விமன்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் 3 years பிரேக்காக இருந்தாலும் ஐ வில் ப்ரொவைட் த அமௌண்ட் டு டூயிங் த ரிசர்ச். நான் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கான அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க. உமன் சயின்டிஸ்ட் ஸ்கீம். ஸோ பணம் அப்படிங்கிறது ஒரு தடையே கிடையாது. நீங்கள் படிக்க ரெடியா, கொடுக்க நாங்கள் ரெடி அப்படிங்கிறதா டிஎஸ்டி இன்ஸ்பயர். அது 12th ஜேர்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நான் பிஹெச்டி சென்னையில் படிக்கும்பொழுது இன்ஸ்பயர் ப்ரோக்ராம் நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம்.
அந்த 5 days 12th ஸ்டூடெண்ட்ஸை கேம்ப் வச்சு என்னென்ன ஃபீல்டு என்னென்ன ரிசர்ச் பண்ணலாம், ஸோ அந்த சர்டிஃபிகேட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூஜி, பிஜி அண்ட் தென் பிஹெச்டி 3மே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் படிச்சிருவாங்க. இல்லை அது மாதிரி இல்லை அப்படின்னா பிஹெச்டி முடிச்சு பிடிஎஃப். ஸோ விமனுக்காக நான் சொல்கிறது, ஸோ உங்களுக்கு பணம் ஒரு விஷயம் அல்ல. படிக்க நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் கன்வே பண்ண விரும்புகிறேன். ஓகே மேம், தேங்க்யூ வெரி மச் கிவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.